வணக்கம் இணையதேங்களே. இன்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அகில உலகமெங்கும் பரவி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பவங்க ஆண்டவர் இயேசுவுடைய திருத்தூதர்களும் புனிதர்களும் தான். ஆண்டவர் இயேசுவை அவருடைய நற்செய்தி பணிகளை உலகமெங்கும் அறிவித்து உயிர்விட்ட புனிதர்களுக்கு நமது தாய் திருச்சபை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக திருவிழாக்களை கட்டமைச்சு கொண்டாடிட்டு வருது. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு புனித யாகப்பருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த புனிதமான நாளில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் பொன்னேரியில் அமைஞ்சிருக்கிற புனித யாகப்பருடைய ஆலயத்துக்கு தான் நான் நடைபயணமாக போக போகிறேன். நீங்களும் என் கூட கண்டிப்பாக வரணும். புனித யாகப்பரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில் தான் தனது சீடராக தேர்ந்தெடுத்ததா விவிலியத்தில் நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இங்கேருந்து நாம் நடைபயணத்தை தொடங்குறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போகிற வழியிலேயே புனித யாகப்பரை பற்றின வரலாறுகளை நாம் பேசிக்கிட்டே போகலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரேயாவையும் தனது சீடர்களாக தேர்ந்து கொண்ட சில மணித்துளிகளில் அடுத்த சீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் புனித யாகப்பர். பெத்சாய்தா நகரின் கலிலேய கடற்கரையில் தன் தந்தை செபெதேயுவுடன் மீன்பிடிக்கும் வலையினை சரி செய்து கொண்டிருந்த யாகப்பரையும் அவரது சகோதரர் யோவானையும் ஆண்டவர் சீடராக அழைத்த போது தன் தந்தையினையும் தான் செய்து கொண்டிருந்த பணியினையும் அப்படியே விட்டுவிட்டு தம் சகோதரர் யோவானோடு ஆண்டவரை பின்தொடர்ந்தார் புனித யாகப்பர். ஆண்டவரோடு இணைந்து அவரது இறையரசு பணிகளில் பங்கு கொண்ட யாகப்பர் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவரது நற்செய்தி பணிகளை ஐரோப்பிய நாட்டின் இபேரியன் தீபகற்ப பகுதிகளிலும் குறிப்பாக அஸ்டூரியஸ், காஸ்டிலா, அரோகன் போன்ற இடங்களிலும் அறிவித்து கிபி 44ஆம் ஆண்டு ரோமை அரசன் மார்க்கஸ் ஜூலியஸ் அக்ரிப்பாவினால் கொலை செய்யப்பட்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் இரத்த மறைசாட்சியானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திகளை அறிவித்ததற்காக ஆண்டவரின் சீடர்களில் எருசலேம் நகரில் முதலில் கொலை செய்யப்பட்ட புனித யாகப்பரின் திரு உடலானது அவரது சீடர்களால் எருசலேமிலிருந்து அவர் இறைப்பணி செய்த ஐரோப்பிய நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டு கலிசியாவில் அடக்கம் செய்யப்பட்டது. நாம இப்போ புனித தோமையார் அகில உலக திருத்தல பேராலயத்தில் இருக்கோம். உலகத்துல 3 பேராலயங்கள் மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர்கள் கல்லறைகள் மேல கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. ஒன்று ரோமையில உள்ள புனித பேதுரு உயர் பேராலயம், 2வது ஸ்பெயின் நாட்டில் கம்போஸ்தலாவில் உள்ள புனித யாகப்பர் உயர் பேராலயம், 3வது இந்தியாவில் நம்ம சென்னையில் உள்ள புனித தோமையார் அகில உலக திருத்தல பேராலயம். ஸ்பெயின் நாட்டில் கலிசியாவில் அடக்கம் செய்யப்பட்ட புனித யாகப்பரோட கல்லறை நாளடைவில் அடையாளம் தெரியாமல் மறைஞ்சு போயிருக்கு. அது எப்போ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற விவரத்தையும் அந்த கல்லறையின் மேலே எப்போ ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது அப்படிங்கிற விவரத்தையும் நாம் பேசிகிட்டே போகலாம். ஐரோப்பிய நாட்டின் கலிசியாவில் அடக்கம் செய்யப்பட்ட புனித யாகப்பரின் கல்லறைக்கு அந்நாட்டு மக்கள் பல பகுதிகளிலிருந்து நடைபயணமாக வருகை தந்து வணக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். சில ஆண்டுகளில்
புனித யாகப்பரின் கல்லறை அமைந்திருக்கும் பகுதியானது காடுகளால் சூழப்பட்டு கல்லறை இருக்கும் இடமானது அடையாளம் தெரியாமல் மறைந்து போயிருக்கிறது. இதனால் கல்லறைக்கு வருகை தரும் திருப்பயணிகள் சுமார் 200 ஆண்டுகள் கல்லறை இருக்கும் பகுதிக்கு மட்டும் வருகை தந்து வணக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். கிபி 814ஆம் ஆண்டு பிளாயோ என்கின்ற திருப்பயணி கல்லறை அமைந்திருக்கும் காட்டு பகுதியில் இரவு நேரத்தில் நடைபயணம் மேற்கொண்ட போது ஒரு இடத்தில் வானிலிருந்து நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தபடி கீழே விழ ஆரம்பித்திருக்கிறது. இதை கண்ட பிளாயோ இச்செய்தியினை அன்றைய ஐரோப்பிய நாட்டின் கம்போஸ்தலா மறைமாவட்ட ஆயர் மேதகு தியாடோமிரா அவர்களிடம் தெரிவிக்க ஆயர் அவர்கள் அப்பகுதிக்கு வருகை தந்து நட்சத்திரங்கள் விழுந்த இடத்தில் தேடி பார்த்த பொழுது பளிங்கு கல்லினால் மூடப்பட்டிருந்த புனித யாகப்பரின் கல்லறையையும் அவரது சீடர்களான தியாட்ரோ மற்றும் அந்தோனோசியா கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இச்செய்தியினை அறிந்த அன்றைய ஆஸ்ட்ரியஸ் நாட்டின் அரசர் 2ஆம் அல்போன்சா அவர்கள் புனித யாகப்பரின் கல்லறை மீது கிபி 791ஆம் ஆண்டு சிற்றாலயத்தை கட்டியெழுப்பி புனித யாகப்பருக்கு அர்ப்பணித்து இருக்கிறார். புனித யாகப்பர் கல்லறை மேல கட்டி முடிக்கப்பட்ட புதிய ஆலயத்துக்கு வருகை தந்து ஜெபிக்கக்கூடிய திருப்பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சதுனால இப்ப அமைஞ்சிருக்கிற புனித யாகப்பர் உயர் பேராலயமானது கட்டி முடிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. நாம இப்போ காசிமேடு பகுதியில் இருக்கோம். இங்கிருந்து பொன்னேரி புனித யாகப்பர் ஆலயம் 37 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வாங்க நாம இப்போ அங்க போகலாமா? இந்த சிற்றாலயத்திற்கு வருகை தருகின்ற திருப்பயணிகள் புனித யாகப்பருக்கு வணக்கம் செலுத்தி ஜெபிப்பதற்கு வசதியாக கிபி 9ஆம் நூற்றாண்டு அன்றைய ஐரோப்பிய அரசன் 3ஆம் அல்போன்சாவினால் புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு கிபி 899ஆம் ஆண்டு புனித யாகப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டுகளில் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து செபிக்கக்கூடிய திருப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து கிபி 1073ஆம் ஆண்டு ஆயர் தியாகோ பிளைஸ் அவர்களால் புதிய ஆலயம் கட்டி எழுப்ப திட்டமிடப்பட்டு புதிய ஆலயத்தின் கட்டிட பணிகள் அன்றைய ஐரோப்பிய அரசன் 4ஆம் அல்போன்சா அவர்களின் உதவியோடு கிபி 1075ஆம் ஆண்டு கட்டிட கலைஞர்கள் பெர்னாதோ மற்றும் ரபார்தோ அவர்களின் தலைமையில் கட்டத் தொடங்கப்பட்டது.
330 அடிகள் நீளமும் 230 அடிகள் அகலமும் கொண்ட இந்த புதிய ஆலயமானது ரோமை கட்டிடக்கலையிலும் பாரோ கட்டிடக்கலையினாலும் கட்டி முடிக்கப்பட்டு கிபி 1211 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் பேராயர் பேதுரு முனிஷ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனித யாகப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த புனித யாகப்பரோட உயர் பேராலயத்துக்கு உலகத்தோட பல பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்களாம். அதிலும் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாட்டு மக்கள் இந்த பேராலயத்துக்கு நடைபயணமாகவே வருகை தந்து ஜெபிக்கிறத அவங்களோட பாரம்பரியங்களை ஒன்றாவே வச்சுருக்காங்களாம். நாம் இப்போது மணலி புதுநகரில் இருக்கோம். இங்கேருந்து பொன்னேரி புனித யாகப்பர் ஆலயம் சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வாங்க நாம் இப்போ கிளம்பலாமா? இது தற்போது அமைந்திருக்கும் புனித யாகப்பர் உயர் பேராலயத்தின் முகப்பு தோற்றப் பகுதி. எழில் நிறைந்து காட்சியளிக்கின்ற இந்த பகுதியானது பாரோ கட்டிடக்கலையினால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் மேற்பகுதியில் புனித யாகப்பரின் சுரூபமும் இச்சுரூபத்தின் கீழ்ப்பகுதிகளில் வானதூதர்களின் சுரூபங்களும் யாகப்பரின் சீடர்களான தியாட்ரோ மற்றும் அந்தனோசியா சுரூபங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான பேராலயத்திற்கு அழகு சேர்க்கின்ற விதமாக பாரோ கட்டிடக்கலையினால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டி எழுப்பப்பட்ட 2 ஆலய மணி கோபுரங்கள் எழில் நிறைந்த கலை அம்சங்களோடு காட்சியளிக்கிறது. சுமார் 80 மீட்டர் உயரம் கொண்ட இந்த அழகிய கோபுரங்களில் பிரெஞ்சு அரசன் 11ஆம் லூயி அவர்களினால் கிபி 1483ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட 13 பெரிய ஆலயமணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
இது இந்த புனிதமான உயர் பேராலயத்தின் தூயக பகுதி. இந்த புனித மிகுந்த தூயக பகுதியில் திருப்பயணிகள் புனித யாகப்பரிடம் ஜெபிப்பதற்கு வசதியாக புனித யாகப்பரின் திருசுரூபமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்பேராலயத்தில் அமைந்திருக்கிற புனித யாகப்பரின் கல்லறை. தங்க முலாம் பூசப்பட்ட பெட்டகத்தில் புனித யாகப்பரின் திருப்பண்டங்கள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த பேராலயத்தின் நடுக்கூட பகுதியானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு எழில் நிறைந்து காட்சியளிக்கிறது. பேராலயத்தின் மேற்கூரையினை வலிமையான தூண்கள் தாங்கி நிற்கிறது. இந்த தூண்களுக்கு இடையே உள்ள வளைவுகளில் புனிதர்களின் சுரூபங்களும் அலங்கார வேலைப்பாடுகளும் அமைக்கப்பட்டு அழகுடன் காட்சியளிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானதூதர்கள் புடைசூழ விண்ணகத்தில் தன் சீடர்களோடு அமர்ந்திருக்கும் திருக்காட்சியானது ஒரே கிரானைட் கல்லினால் செதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித யாகப்பரின் அருள் நிறைந்து இருக்கின்ற இந்த பேராலயத்திற்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் திருப்பயணிகள் சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக வருகை தந்து ஜெபித்து செல்வது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. புனித யாகப்பரோட கல்லறை மேலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற இந்த புனிதமான உயர் பேராலயத்தில் சுமார் 80 கிலோ எடை கொண்ட பெரிய தூப கலசத்தை வச்சுருக்காங்களாம். இது முக்கியமான திருவிழா நாட்கள்லையும் சிறப்பு வழிபாடுகளையும் பயன்படுத்தப்படுதாம். நாம் இப்போது மீஞ்சூரில் இருக்கோம். இங்கேருந்து பொன்னேரி புனித யாகப்பர் ஆலயம் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வாங்க, நாம் இப்போ கிளம்பலாமா?
இந்த புனிதமான உயர் பேராலயத்தில் உலகிலேயே மிக பெரிய தூப கலசமானது பயன்படுத்தப்படுகிறது. கிபி 1851 ஜோஸ் லோசாடா என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த பெரிய தூப கலசமானது சுமார் 80 கிலோ எடையும் 1.60 மீட்டர் உயரமும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. இந்த பெரிய தூப கலசமானது கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் உயிர்ப்பு பெருவிழா போன்ற திருவிழா நாட்களிலும் முக்கிய சிறப்பு வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. திருவிழா தினங்களில் இந்த தூப கலசத்தினால் ஆண்டவருக்கு செலுத்தப்படும் தூபாஞ்சலியை காண்பதற்காகவே உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தருவது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. புனித யாகப்பரோட அருள் நிறைஞ்சு இருக்கிற இந்த புனிதமான உயர் பேராலயத்துக்கு நமது முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களும் நமது மேனாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி புனித யாகப்பரோட கல்லறையில் ஜெபிச்சிட்டு போயிருக்காங்களாம். இப்போ நாம் பொன்னேரிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பொன்னேரி புனித யாகப்பர் ஆலயம் கொஞ்சம் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம இப்போ ஆலயத்துக்கு போகலாமா? இந்த புனிதமான பேராலயத்திற்கு 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் நாள் நமது முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களும் கடந்த 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் நாள் நமது மேனாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி புனித யாகப்பரின் கல்லறையில் வணக்கம் செலுத்தி இருக்கிறார்கள்.
இப்போ நாம் பொன்னேரி புனித யாகப்பர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் புனித யாகப்பருக்கு கட்டி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆலயம் என்ற பெருமையை இந்த ஆலயம் பெற்று அமைஞ்சிருக்கு. என்னோட பேர் ரஜினி. நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ எங்கள் ஆலயத்தில் நாங்கள் வேலைக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதலை யாகப்பர் மூலமாக கேட்டு எங்களுக்கு அரசாங்க வேலையை ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு. அதனால் யாகப்பருக்கும் ஏசப்பாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, தேவனுக்கே மகிமை, யாகப்பருக்கு நன்றி. என் பேர் விஜயா, என் கணவர் பேர் ஸ்டீஃபன். நாங்கள் யாக்கோபு பங்கில் இருக்கிறோம். என் கணவருக்கு உடல் சுகவீனத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். யாக்கோபு ஐயாட்ட வேண்டிக்கிட்டோம், நீங்கள் ஏசப்பா கூட சுகம் கொடுங்கன்னு. அற்புதமாக எங்களுக்கு சுகம் கொடுத்தது. இப்போ நார்மலாக இருக்காங்க என்னுடைய கணவர். கடவுளுக்கு நன்றி. அன்பு நேயர்களே, இங்கே புனித யாக்கோப்புக்கு என்று 50 ஆண்டுகால வரலாறு இருக்கின்றது. 50 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக இங்கே ஒரு சிற்றாலயம் ஆரம்பிக்கப்பட்டு வழிபாடு தொடங்கப்பட்டது. கடந்த 1999ஆம் ஆண்டு இது பங்காக மீஞ்சூரிலிருந்து பிரித்து ஒரு பங்காக திருநிலைப்படுத்தப்பட்டது. முதல் பங்கு தந்தையாக அருள் தந்தை பங்கராஸ் அடிகளார் இதன் பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். கடந்த 2005ஆம் ஆண்டு யாகப்பருக்கென்று புதிதாக ஒரு புதிய ஆலயம் இங்கு கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு அது அர்ச்சிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 43 ஆண்டு காலமாக இங்கு தேர் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பக்தி முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது இங்கு ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதி புனித யாகப்பருக்காக தேர் பவனி, திருப்பள்ளி, குணமளிக்கும் ஆராதனை என்று நாங்கள் பல நிகழ்ச்சிகளை இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அன்னதானம் வழங்குகின்றோம் ஒவ்வொரு 25ஆம் தேதியும். இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களும் இதில் பங்கு பெற்று பல அருளையும் ஆசீர்வாதத்தையும் யாக்கோபிடம் ஜெபித்து பெற்றிருக்கின்றார்கள். அதை அவர்கள் இங்கு சாட்சியாக கூட எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது தாய் திருச்சபை பல புனிதர்களோட பரிசுத்தமான இரத்தங்கள்னால கட்டி எழுப்பப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய சீடர்களில் முதல்ல இரத்த மறைசாட்சியாக உயிர் விட்டவர் தான் புனித யாகப்பர். இறையாட்சி பணிக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணித்து இறைப்பணிகளை செஞ்ச புனித யாகப்பருக்கு இந்த புனிதமான நாளில் நன்றி கூறுவோம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.